ஜோதிடத்தில் அசுரர்களின் குருவாக சொல்லக்கூடியவர் சுக்கிரன் ஆவாருங்க. இந்த சுக்கிரன் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் ஆவார். இந்த சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளில் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் ஆவாருங்க. இப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது மேச ராசியில் பயணம் செஞ்சுட்டு வராரு. வேத நாள்காட்டியின்படி ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்குதுங்க. அதுவும் புதிய தமிழ் ஆண்டான பரபாவ ஆண்டு பிறந்திருக்கு. பிறந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு முதல் நாளில் செல்வத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் வருணனோடு சேர்ந்து அர்த்த கேந்திர ராஜயோகமானது உருவாகி இருக்குதுங்க. தற்போது வருணன் மீன ராசியில் பயணம் செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில் சுக்கிரன் மற்றும் வருணன் 45 டிகிரி கோணத்தில் இருந்து அர்த்த கேசரி யோகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த யோகத்தினுடைய தாக்கம் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் சிறப்பான பலன்களை பெற போகிறாங்க. அதுவும் வெற்றி குவியக்கூடிய நேரமாகுங்க. பணம் பெருக்கமும் அதிர்ஷ்டமும் முழு ஆதரவும் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. இப்போது தமிழ் புத்தாண்டு நாளில் சுக்கிரன் மற்றும் வருணன் மூலமாக உருவாகக்கூடிய அர்த்த கேந்திர யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையை பயன்படுத்திட்டு வராங்க. கருங்காலி மாலை தோஷங்களை போக்கக்கூடியங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா இவங்க இந்த கருங்காலி மாலையை அணிந்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. கருங்காலி மாலையை கையில் அணியக்கூடிய பிரேஸ்லெட்டாகவும் அணிந்து கொள்ளலாங்க. ஜப மாலையாகவும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேசராசியாகும். சுக்கிரன் வருணனால் உருவாகக்கூடிய அர்த்த கேந்திர யோகத்தால் மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளானது நடக்க போகுதுங்க. சிறப்பான பலன்களானது கிடைக்க போகுது. நீண்ட காலமாக முடிக்க முடியாமல் இருந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க. உங்களுடைய ஆளுமை திறனானது அதிகரிக்க போகுது. வியாபாரம் மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கான பலனானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பல வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், தடைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்குங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த பண வசதியானது கிடைக்க போகுது. உங்களுடைய வேலைக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய வழக்குகள் விவகாரங்களில் சாதகமான சூழ்நிலைகளானது உருவாக போகுது. அதே போல் தொழில் வியாபாரம் பார்த்திங்கன்னா சுமூகமாக நடக்கக்கூடிய நேரமாகும். எதிர்பார்த்த பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. வியாபாரம் தொடர்பான செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. போட்டிகள் தொல்லைகள் தராமல் இருக்கக்கூடிய நேரமாகும். உங்களுடைய வேலையில் முழு திறமையும் வெளிக்காட்டி அதில் பாராட்டும் புகழும் பெறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். பதவி உயர்வானது கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் நன்மையுமானது கிடைக்க போகுதுங்க. தமிழ் புத்தாண்டு நாளில் சுக்கிரன் மற்றும் வருணன் மூலமாக உருவாகக்கூடிய அர்த்த கேந்திர யோகத்தால் ஒவ்வொரு வேலையிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமும் முழு ஆதரவும் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மகத்தான வெற்றியானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய வேலையில் மாற்றங்களை பார்ப்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் கிடைக்க போகுதுங்க.
இருக்குதுங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். வியாபாரத்தில் நல்ல லாபமானது கிடைக்க போகுது. புதிய தொழிலை தொடங்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. நிதி நிலைமை நன்றாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இது வரைக்கும் சிக்கலில் இருந்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையுடனான உறவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. திருமணமாகாதவங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல வரனானது கிடைக்க போகுது. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தீவிரமாக ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வருவது நன்மையை கொடுக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பண வரத்தானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். வழக்குகளில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள் ஏற்படலாங்க. வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு திறமையின் மூலமாக உங்கள் வியாபாரமானது வளர்ச்சி அடைய போகுதுங்க. அடுத்தவர்களிடம் சொல்லும் முன்னாடி நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் உங்களுக்கு கூடுதல் வருமானமானது கிடைக்க போகுது. முக்கிய நபர்களுடைய அறிமுகமானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான சூழ்நிலைகளானது ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதலாக நேரம் செலவழிக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் லாபத்தை காணக்கூடிய நேரமாகுங்க. தொழில் வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த போட்டிகள் அனைத்தையுமே முடியக்கூடிய நேரமாகும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்ப உறுப்பினர்களோடு ஒற்றுமையோடு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. எந்திரங்களை இயக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. தமிழ் புத்தாண்டில் உருவாகக்கூடிய அர்த்தகேந்திர யோகத்தால் ரிஷபராசிக்காரர்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. பயணங்களானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்குது. இந்த பயணங்களால் நல்ல நிதி ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய நேரமாகும். முக்கியமாக சுக்கிரனுடைய அருளால் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஆகுங்க. வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நல்ல வெற்றி நல்ல லாபமானது கிடைக்க போகுதுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டமானது அதிகரிக்க போகுது. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் நல்ல நேரத்தை செலவழிக்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் உங்களுடைய சோம்பல்தனத்தை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இல்லைன்னா அது நிதி இழப்பு மற்றும் மற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுவரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய காரியங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுது. பணவரத்தானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க. உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாகவும் அமைய போகுது. கடந்த காலங்களில் இருந்துட்டு வந்த மருத்துவ செலவுகள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டு வெற்றி மேல் வெற்றியை காணக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. தமிழ் ஆண்டின் முதல் மாதமாக வரக்கூடியது சித்திரை மாதமாகுங்க. சூரிய பகவான் மேச ராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய மாதமாகவும் இந்த சித்திரை மாதமானது சொல்லப்படுது. கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட அதற்கு இணையாக பல கோவில்களில் விழாவானது கொண்டாடப்படுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்கள் பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த சித்திரை மாதமானது சொல்லப்படுது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அட்சய திருத்திகை போன்ற விசேஷங்கள் இந்த சித்திரை மாதத்தில் வருவதனால இது பெருக்கத்திற்கான மாதமாகவும் சொல்லப்படுது. மேலுமே சித்திரை மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் ஒரு வருஷம் கணக்கிடப்படுது அப்படின்னு சித்தர்கள் அருளிய குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. சதுர் மகா யுகம் கிருத யுகம் போன்றவை பிறந்தது சித்திரை மாதத்தில் தான் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும்
இல்லாமல் கங்கை நதி, வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் போன்ற உலக உயிர்களை காக்கக்கூடிய பல அவதாரங்களும் இந்த சிறப்புக்குரிய சித்திரை மாதத்தில் தான் நிகழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. தமிழ்நாட்டினுடைய முதல் மாதமான சித்திரை மாதம் இந்த வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்குதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துருக்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.